ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் இப்போ சரிங்களா. ஆனா எனக்கு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லேட் ஆகுது. இருப்பு விதியில நம்மளோட மெயின் ரூலே பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருக்கிற எனக்கு ஏன் மேனிஃபெஸ்டேஷன் லேட் ஆகுது? ஈவன் நான் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்டிங்ல, அதாவது ஈர்ப்பு விதி நான் ஆரம்பிச்ச காலத்துல நான் நினைச்சது எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துட்டே வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ ரீசெண்டா எனக்கு அதை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஈர்ப்பு விதினா நம்ம மைண்ட் செட் இப்படிதான் இருக்கணும், நம்ம இப்படிதான் ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும், இப்படித்தான் வாழணும், இப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் ஏன் நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது. ஈர்ப்பு விதி பத்தி ஐடியா இல்லாம இருந்தப்ப கூட எனக்கு சட்டு சட்டு நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு யாராவது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு பதில் இந்த வீடியோல இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ முடிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஆன்சர் கிடைக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஈர்ப்பு விதிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்திருப்போம், சரிங்களா. அப்ப என்ன சொன்னா நமக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி ஒரு விஷயத்த கையாளணும், அப்புறம் எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு அணுகுமுறையை நம்ம கத்துக்கணும், இப்படி எதுவுமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஹியூமனா நமக்கு என்ன இது நாள் வரைக்கும் தெரியுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம வாழ்ந்துட்டே இருந்திருப்போம். ஸோ நமக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு விதி இப்படிதான் அப்படிங்கிற ஒரு ஐடியால நம்ம இருக்கும் பொழுது விதியை மாத்துறதுக்கு என்ன பண்றது, நம்மளோட ஆசையை சீக்கிரமா அடையறதுக்கு என்ன பண்றதுங்கிற அந்த மாதிரியான எந்த ஒரு எக்ஸ்டர்னல் தாட்டுமே நமக்கு இருக்காது. நம்ம ஒரு நார்மல் பீயிங்கா இருப்போம். அது வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம அறியாமையில இருப்போம், நம்ம கஷ்டத்துல இருப்போம் அப்படிங்கறத கூட நம்ம உணர முடியாத அளவுக்கு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல நம்ம ரொம்ப இன்பில்ட்டா அதை இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அதை விட்டுறலாம். இப்ப அடுத்தது, இப்ப ஈர்ப்பு விதி பெரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் பண்ணணும், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா தெரியும் பொழுது அந்த ஆரம்ப கட்ட காலத்துல நான் ஏதாவது ஒரு சைன் கேட்டா அது எனக்கு கிடைக்குது. யாருக்கிட்டையாவது நான் பேசணும், இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இல்ல எங்கேயாவது போகணும், ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு வேணும், எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னா நான் கடவுள்கிட்ட வேண்டி கிடைக்கிறத விட பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குதுங்க. அதனால எனக்கு கடவுளை விட கொஞ்சம் யூனிவர்ஸ் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்காங்க. ஆனா இங்க எனக்கு என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் எனக்கு எல்லாமே நடந்துட்டு இருந்தது. பட் நாள் ஆக ஆக நான் நினைச்சது கொஞ்சம் இல்ல, ரொம்ப லேட் ஆகுது. நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் கேட்கிற ஒரு ஈவன் சைன் கூட எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கிளாஸ் படிக்கிறோம். அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏஜுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜுக்கு உண்டான ஐக்கியூ லெவலுக்கு ஓகேவா இருக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து அப்படியே வரோம். அது நார்மலா ஒரு 12th வரைக்கும் வந்துடும் வைங்க. இப்போ நம்ம ஒரு எம்பிஏ படிக்க போறோம், இல்ல ஒரு லா படிக்க போறோம், டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படி எல்லாம் வைக்கிறாங்கல்ல. அது எவ்வளோ டஃப். ஈவன் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னா கூட எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கு இல்லையா. டிஎன்பிஎஸ்சி, குரூப் 4, குரூப் 1 அப்படின்னு நிறைய இருக்கு. ஏன் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்டிங்க்கு இவ்வளோ அறிவு இருக்கணும். கலெக்டரா வரணும்னா அவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அந்த நார்ம்ஸ் எல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க உட்கார போற போஸ்டிங்கிறது ஹை வேல்யூபிளான போஸ்டிங். அதையும் அந்த நார்மலா இருக்கவங்களும் அந்த கலெக்டருங்கிற அந்த ஒரு மரியாதையும், டாக்டர், இன்ஜினியர் அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதையும், ஒரு பிசினஸ் மேன் இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் எல்லாமே என்னன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதை அவங்க தாண்டி வரணும். அப்பதான் அவங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் கிடைக்கும், சரிங்களா. இது நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப இதை நீங்க நம்ம ரியாலிட்டியில பொருத்தி பாருங்க. ஈர்ப்பு விதியில ஸ்டார்டிங்ல நம்ம கேட்கிறோம், அது கிடைக்குது. 1வது பாஸ் பண்றோம், 2வது பாஸ் பண்றோம், 3வது 12th வரைக்கும் பாஸ் பண்ணிடுறோம். ஈவன் டிகிரி கூட வித்தவுட் ஒரு இயர்ஸ்ல நம்ம பாஸ் பண்றோம் வைங்க. இப்ப நம்ம அந்த ரொம்ப பாசிட்டிவா இருந்து ஐடியா தெரிஞ்சிருச்சு. நான் இப்படி இருந்தா எனக்கு இதெல்லாம் தான் நடக்கும், இப்படி இருந்தா எனக்கு இப்படி கிடைக்கும், இதை நான் கேட்கணும், இப்படித்தான் கேட்கணும், எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா யூனிவர்ஸ் நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எந்த சைன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாசிட்டிவா எதை நினைச்சாலும் நடக்காது. ஏன்னா அந்த ஆரம்பத்துல இவங்க ஒரு இப்ப நம்ம குழந்தை மாதிரி யூனிவர்ஸ் இருக்கு. சோ யூனிவர்ஸ் நம்ம நம்பி பக்கத்துல போறவங்க போது யூனிவர்ஸும் நமக்கு தேவையானதை நம்ம கிட்ட கொடுத்து நம்ம கிட்ட நெருங்கி வர்றதுக்கு தான் நம்ம கேட்கிற விஷயங்களை, சில விஷயங்களை நமக்கு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி அந்த ஒரு நம்பிக்கைக்கு உரியவங்களா அந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட மாறுறாங்க. இப்ப அதை பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராவே இல்லையா. இப்ப
அதோட போதுமா? நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு குடுத்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டா, இந்த ஒரு படைப்பின் நோக்கமோ, நம்ம பிறந்ததுக்கான காரணமோ எதுவுமே இல்லாம போயிரும் இல்லையா? சோ, இப்ப அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன? நீ இதுவரைக்கும் பாஸ் பண்ணிட்டியா? இப்போ என்னன்னா, நீ நல்லாவே பாசிட்டிவா இருக்க. நீ சூப்பரா படிக்கிற. உனக்கு அவ்வளவுதான். நீ வந்து எல்லாமே படிச்சுட்ட. எல்லா சிலபஸும் கவர் பண்ணிட்ட. இப்போ உனக்கு அதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உனக்கு ஆன்சர் தெரியணுங்கிற மாதிரி, நீங்க எத கேட்டாலும் குடுக்க மாட்டாங்க. நீங்க எத நினைச்சாலும் அது நடக்காது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆகி நம்மள போட்டு டார்ச்சர் பண்ற மாரி இருக்கும். அந்த நிலைமையில கூட நம்மளால நெகட்டிவா ரியாக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு தெரியும் இல்லையா? கர்மா பேட்டர்ன் என்ன? நம்ம இப்போ ஒரு ரியாக்ட் பண்ணோம்னா, அதுக்கான அந்த திரும்ப அதே மாதிரியான ஒரு விஷயங்கள அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ யுனிவர்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எமோஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்ங்கிறதுனால, நெகட்டிவாவும் போ முடியாது. பாசிட்டிவா இருந்து நமக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கவும் முடியாது. திட்டவும் முடியாது. அப்படியே அமைதியா இருக்கணும். பரவால்ல. ஓகே. அப்படின்னுட்டு நம்மள ரொம்ப இன்னும் அப்படியே எப்படி சொல்றது? ரொம்ப ரிஜிடா அதாவது ஸ்ட்ராங் பண்றாங்க. இன்னும் நம்மள வந்து அந்த டென்சிட்டி ஒரு பொருள் வந்து ரொம்ப சின்னதாக ஆக அதோட அடர்த்தி அதிகமாகும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு நெறைய பிரச்சனைகள் நம்ம ஆசைப்பட்டத எதையுமே குடுக்காம, நம்மள இன்னும் மோர் ஸ்ட்ராங் பண்றாங்க. நமக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு சாக்லேட் ஆசைப்பட்டுருப்போம். இல்ல வந்துட்டு யாராவது ஃப்ரெண்ட பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருப்போம். எங்கேயாவது போகணும்னு நெனச்சிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயம். ஏதாவது ஒரு சாரி வாங்கணும், இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பேண்ட் வாங்கணும், ஒரு செருப்பு வாங்கணும். இப்படி நார்மலா நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, அத வாங்குறதுக்கு உண்டான மணி, அத வாங்குறதுக்கு உண்டான சிச்சுவேஷன், அந்த பொருள் நம்ம கைக்கு எப்படி வந்து சேரும் அப்படிங்கிறது நெறைய விஷயங்கள நமக்கு குடுத்து, என்ன பண்றாங்க, அந்த நம்பிக்கைக்கு நான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி நம்பிக்கைய நம்மகிட்ட இருந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப ஒரு ஒரு டெஸ்டும் வைக்க வைக்க, அந்த டெஸ்ட் ஏன் வைக்கிறாங்க? இப்ப நம்ம வந்து பாசிட்டிவா தான் இருக்கோம். யூனிவர்ஸோட வேலை என்ன? நீ பாசிட்டிவா இரு. நீ என்ன கேட்கிறியோ அத கரெக்ட்டா கேளு. எமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு. நீ கேட்கறது உனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி தர வேண்டியது என் கடமை. இது வந்து என் பொறுப்பு. என்னோட வேலையே இது. அதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேங்கிறது தானே யுனிவர்ஸோட வேலை. அப்புறம் அத பண்ண வேண்டியது தானே. ஏன் பண்ணல அப்படின்னா, யுனிவர்ஸோட வேலை குடுக்கிறது மட்டும் இல்லை. நம்மளோட அந்த பக்குவ நிலைய அதிகப்படுத்தணும். சரிங்களா? கேட்கறது எல்லாமே நீங்க ஆரம்பத்துல ஒரு சாக்லேட் கேட்டீங்கங்கிறதுக்காக கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்ப வந்துட்டு அதாவது எப்படி சொல்லலாம்னா, இப்ப நீங்க ஒரு டைரி மில்க்கோ, இல்ல வந்து ஒரு மன்ச்சோ இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்க ஈஸியா போய் கடையில வாங்கிக்கலாம். இதுவே வெளிநாட்டுல இருக்க ஒரு சாக்லேட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, யுனிவர்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆரம்பத்துல ஒரு சாக்லேட்டோ சாதாரண விஷயம் கேட்டிருப்போம். அது கிடைச்சிருக்கும். இப்ப ரொம்ப பெரிய விஷயமோ, இல்ல நம்ம லைஃப்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டான விஷயம், இல்ல லைஃப்க்கு நம்ம ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற விஷயம், இது எல்லாத்தையுமே ஏன் டிலே பண்றாங்கன்னா, கத்துக்கணும். இந்த விஷயம் நடந்தா உங்க லைஃப்ல உனக்கு எவ்ளோ ஹேப்பியா இருப்ப? அப்படி நடக்காம போச்சுன்னா, உன் லைஃப்ல நீ அடுத்தது என்ன பண்ண போற? அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமும் நமக்கு சொல்லி குடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து நமக்கு இந்த ஹியூமன் பீயிங்கோட லைஃப் வந்து ஏன் அவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இதான் பிரச்சனை. நமக்கு வந்து ஆசை நெறைய இருக்கு. அது வந்து நமக்கு தெரியாமயே ஆசைப்படுறோம். எல்லா பொருள் மேலயும். எதுனால நமக்கு தேவைப்படுதோ, அது எல்லாத்து மேலயும் ஆசைப்பட்டுட்டு அது நமக்கு கிடைக்கிறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன யூஸ் பண்ணி, ஆரம்பத்துல எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. ரீசென்ட்டா எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்பொழுது, நம்ம யுனிவர்ஸ குறை சொல்லாம, நமக்கு யுனிவர்ஸ் ஏதோ சொல்றாங்க. சொல்ல ட்ரை பண்றாங்க. சோ நம்ம இதுலருந்து என்ன கத்துக்கணும்? நடக்கவே இல்லையா? நீங்க மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணிட்டு இருங்க. அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணாம ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்கள வந்து அவங்க ரொம்ப டெஸ்ட் பண்றாங்க. அதனால நீங்க எதுவும் பண்ணாம இருங்கங்கிறது கிடையாது. நீங்க பாசிட்டிவா என்ன பண்றீங்களோ, நீங்க உங்க வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு ஒன் ஃபைன் டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒன் ஃபைன் டே என்னைக்கு யுனிவர்ஸ் தோணுதோ, ஓகே இந்த சோல் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் இப்ப நெறைய பேர் சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது எனக்கு அந்த டைம்ல கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் கிடைச்சதுங்கிறது சொல்றோம் இல்லையா? அதுதான் அவேர்னஸ். ஒரு பொருள் மேல நீ எவ்ளோ ஆசை வச்சிருந்தாலும், அது உன் கைக்கு கிடைச்சாலும், கிடைக்கலனாலும், உன்ன நீ எப்படி பார்த்துக்கிற? அப்ப உன்னோட அமைதி, உன்னோட ஹாப்பினஸ் ஒரு பொருள் மேலயோ, இல்ல ஒரு நபர் மேலயோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்து மேல இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத கத்துக் குடுக்கறதுக்கு தான் இவ்ளோ டிலேயிங்கே தவிர, நம்மள கஷ்டப்படுத்தணும். நம்ம வந்து நம்ப வச்சு கழுத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யுனிவர்ஸ் கிட்ட யாருமே நெகட்டிவா பேச வேண்டாம். சோ, இது நாள் வரைக்கும் நீங்க கேட்டது எல்லாமே எப்படி கிடைச்சதோ, அந்த ஒரு மைண்ட் செட்லயே இருங்க. கிடைக்கலையா? ஓகே. நீ என்ன இன்னும் டெஸ்ட் பண்றியா? பார்க்கலாமா? நான் இன்னும் பாசிட்டிவா இருக்கேன். வேணா பாரு. நீ எப்ப குடுக்குறியோ குடு. ஆனா நான் என் பாசிட்டிவா நான் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னோ அத நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். அப்படின்னு நீங்க வந்துட்டு கன்டினியூவா யுனிவர்ஸ் கூட சாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல நம்ம லவ்வர், ஹஸ்பண்ட் கூட எல்லாம் சாட் பண்ற மாதிரி, நீங்க உங்க மனசளவுல சொல்லிக்கிட்டே இருக்கணும் யுனிவர்ஸ் கிட்ட. பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகே இந்த பொண்ணு இது இல்லன்னாலும் டிட்டாச்டா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம குடுத்தா, அவங்களோட அந்த ஹாப்பினஸோ, இல்ல ரொம்ப சோகமோ அப்படி அந்த மைண்ட் போகாம ஒரு நியூட்ரலா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யுனிவர்ஸ்க்கு புரிய வைக்கணும். அது புரியாதனால தான் யுனிவர்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. நம்ம குடுக்காமலாம் கிடையாது. அவங்க வந்து அவங்கள நம்ம போட்டு ரொம்ப கன்ஃப்யூஷன்ல வச்சுட்டு இருக்கிறதுனால, அவங்க டெஸ்ட் என்னமோ குடுத்துட்டே இருக்காங்க தான். ஆனா நம்ம வந்து அத ஒழுங்கா எழுதாம, பாஸ் ஆகாம, ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறனால, திரும்ப திரும்ப அவங்க கொஸ்டின் குடுத்துட்டே இருக்காங்க. நம்மளால அதுல இருந்து பாஸ் ஆக முடியல. சோ,
இந்த அவேர்னஸ்குள்ள வந்துருங்க. நீங்க இவ்ளோ பாசிட்டிவா இருந்தாலும், பிரபஞ்சம் வந்து எவ்ளோ பக்கத்துல இருக்கு, எவ்ளோ நான் ஹேப்பியா இருந்தேன் ஒரு காலத்துல. ஆனா இப்போ எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் பண்ணவே மாட்டேங்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணா கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து அந்த காம்படிஷன் எக்ஸாம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளோட அந்த ஹையர் போஸ்ட் போய் உட்கார முடியும். சோ, இந்த டெஸ்டிங் எல்லாமே எதுக்குன்னா, நம்மளுடைய ஆன்மாவ அறிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம யாரு? இத பண்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்ட் நெறைய கன்டென்ட்ஸ். ஆனா, இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட சோல இன்னும் பக்குவப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அத விட்டுட்டு நீங்க ரொம்ப கஷ்டம்லாம் படாதீங்க. நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படின்னுட்டு. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ.